வணக்கம். இந்த காணொளியில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தேவார பாடல் பெற்ற 6 சிவாலயங்களை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருஞான சம்பந்தர் மலை குன்றின் மீது இருந்து திரு அண்ணாமலையாரை போற்றி பாடிய தலம், சுந்தரரை திருமணத்தின் போது இறைவன் தடுத்தாட்கொண்ட திருத்தலம், சிவபெருமான் பைரவ சொரூபமாக இருந்து பக்தர்களை காக்கும் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம், பாகவத புராணத்தை உலகம் அறிய செய்த சுகபிரம மகரிஷி அருள்பாலிக்கும் தலம், பஞ்சபாண்டவர் வழிபட்ட தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயங்கள் இவை. விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள இத்திருத்தலங்கள் அனைத்தையும் ஒரு பகல் பொழுதிற்குள் நீங்கள் தரிசனம் காண முடியும். அதாவது விழுப்புரம் ரயில் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டோ அல்லது உங்கள் சொந்த வாகனத்திலோ பயணப்பட்டால் இந்த 6 திருத்தலங்களையும் ஒரு பகல் பொழுதிற்குள் நீங்கள் தரிசனம் காணலாம். உங்கள் பயணத்தை திட்டமிட இத்திருக்கோவில்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களை வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளோம். மேலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருந்தால் அந்த திருத்தலங்களின் சிறப்பை பற்றிய காணொளியின் லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர். திருக்கோவில்கள் தரிசனத்தில் முதலாவதாக விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவாரம் பாடிய மூவராலும் பாடல் பெற்ற, அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 21வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் சிலையை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்ததாக அறியப்படுகிறது. இத்தலத்தில் சிவன் சன்னதி அமைந்துள்ள கோவிலில் கிழக்கு பார்த்த ராஜகோபுரமும், அம்மன் சன்னதி அமைந்துள்ள கோவிலில் மேற்கு பார்த்தும் ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் சுதையினாலான அழகிய நந்தியம்பெருமான் சிலை காணப்படுகிறது. நந்தியம்பெருமானை வணங்கி இடதுபுறமாக சென்றால் கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மற்றும் குலோத்துங்க சோழ மன்னர்கள் இத்தலத்திற்கு திருப்பணி செய்ததாக அறியப்படுகிறது. அருணகிரிநாதர் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை திருப்புகளில் பாடியுள்ளார். இங்குள்ள அம்மன் திருக்கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் வட்டப்பாறை ஒன்று காணப்படுகிறது. அன்றைய காலத்தில் ஊர் மக்கள் அம்மனை வேண்டி இந்த பாறையில் சத்தியம் செய்து தங்கள் வழக்குகளை தீர்த்து கொண்டதாக அறியப்படுகிறது. மேலும் இந்த பாறையில் சத்தியம் செய்யும் பொழுது உண்மை உரைத்தவர் நலமுடன் வாழ்ந்தனர் என்றும், பொய்யுரைத்தவர் தன் தவறுக்கான தண்டனையை அடைந்தார் என்பதும் வரலாறு. இத்தலத்தில் ஈசனையும் அம்மனையும் வழிபட திருமணத்தடைகள் நீங்கும் என்றும், நல்ல புத்திர பாக்கியம் அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள, தற்பொழுது கிராமம் என்றழைக்கப்படும் திரு முண்டீஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சிவலோகநாதர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம்.
அப்பர் பெருமான் என்றழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் இத்தலத்தில் உளவாரப் பணி செய்ததோடு இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி. ஓம் நம சிவாய. இத்தலத்தின் தலவரலாற்றின்படி அன்றைய காலத்தில் மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு வேட்டையாட வரும்பொழுது இப்பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் அழகான தாமரை மலர் ஒன்றை காண்கின்றார். உடனே தன் சேவகர்களிடம் அம்மலரை பறிக்க உத்தரவிட சேவகர்கள் குளத்தில் இறங்கி அந்த தாமரை மலரை பறிக்க முற்படும் பொழுது அம்மலரானது அவர்களால் பறிக்க முடியாதபடி குளத்து நீரில் நகரத் தொடங்கியது. அதனை கண்ட மன்னன் அந்த மலரின் மீது அம்பினை ஏவ அம்புபட்டதும் குளத்தின் நீர் முழுவதும் செந்நீராக மாறியது. இதனை கண்ட மன்னன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் சேவகர்களிடம் தான் அம்பு எய்திய இடத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்க்குமாறு உத்தரவிட அவர்கள் அவ்விடத்தில் சிவலிங்கம் ஒன்று இருப்பதாகவும் மன்னன் எய்த அம்பு அந்த சிவலிங்கத்தின் மீது பட்டுதான் குருதி வெளியேறி வருவதாகவும் கூறுகின்றனர். உடனே மன்னன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்க அதன் பின்னர் ஆண்டோர்களின் அறிவுரைப்படி அந்த சிவலிங்கத்தை குளத்திலிருந்து எடுத்து இவ்விடத்தில் ஸ்தாபித்து இத்திருக்கோவிலையும் கட்டியதாக தலபுராணம் கூறுகிறது. இன்றளவும் சிவலிங்கத்தின் மீது அம்புபட்ட வடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திரு முண்டீஸ்வரம் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஈசன் சுந்தரரை ஆட்கொண்ட அற்புதமான வரலாறு நடந்த திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் காணலாம். சுந்தரரால் பாடல் பெற்ற இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 14வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தின் தலவரலாற்றின்படி திருநாவலூரில் சுந்தரர் திருமணம் நடக்கும் நாளன்று வயதான சிவனடிவர் வேடத்தில் வந்த இறைவன் சுந்தரரிடம் உன் பாட்டனார் எழுதிய ஓலையின்படி நீ எனக்குடையவன், எனக்கு அடிமையானவன், நீ என் அனுமதியின்றி திருமணம் செய்யக்கூடாது என்று உரைக்க சுந்தரர் அதற்கு மறுமொழி உரைக்க பின்னர் ஊரார் முன்னிலையில் வழக்கு நடைபெற்று அந்த வழக்கில் சுந்தரர் தோல்வியை தழுவ ஊரார் சுந்தரரை வயதான சிவனடிவர் வேடத்தில் வந்த இறைவனுடன் போகுமாறு பணிக்கின்றனர். அதன்படி சுந்தரரை அழைத்து கொண்டு ஈசன் இத்தலமான திருவெண்ணைநல்லூருக்கு வந்து சுந்தரருக்கு தான் இறைவன் என்பதை காட்சி கொடுத்து கருவறைக்கு சென்று ஜோதி புலமாக மறைந்ததாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் சுந்தரரை வயதான வேடத்தில் வந்த ஈசன் திருவெண்ணைநல்லூருக்கு அழைத்து வரும் பொழுது சுந்தரர் தன் திருமணத்தை இவர் தடுத்துவிட்டாரே என்ற கோபத்தில் அவரை திட்டிக் கொண்டே வந்ததாகவும் அதன் பின்னர் சுந்தரர் தன்னை அழைத்து வந்தவர் ஈசன் என்பதை உணர்ந்த பொழுது ஐயகோ, இத்தனை நேரம் தன்னை அழைத்து வந்தது யார் என்று தெரியாமல் திட்டிக் கொண்டே வந்துவிட்டோமே என்று மனமுறிய ஈசனை வேண்ட ஈசன் சுந்தரரிடம் கவலை வேண்டாம், நீ என்னை திட்டிய பித்தனே என்ற வார்த்தையை முதல் வார்த்தையாக வைத்து திருப்பதியம் பாடுவாயாக என்று கூற சுந்தரர் ஈசனை நோக்கி பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற திருப்பதியம் பாடியதாக அறியப்படுகிறது. இந்த வரலாறு, அதாவது ஈசன் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட வரலாறு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த புராண படத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த திரைப்படத்தின் வீடியோ லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம், பார்த்து இன்புறுவீர். இந்த வரலாற்றின் நிகழ்வை விளக்கும் வகையில் இத்தலத்தில் சுந்தரருக்கும் வயதான சிவனடிவர் வேடத்தில் வந்த ஈசனுக்கும் வழக்கு நடந்த மண்டபத்தின் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம
சிவாய. அடுத்ததாக திருவெண்ணெய்நல்லூர் என்ற இத்தலத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு இடையாறு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் காணலாம். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 13வது தலமாக போற்றப்படுகிறது. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै शिवाय नमः शिवाय. இத்தலத்தில் சுகபிரம்ம மகரிஷி வழிபட்டதாக புராண வரலாறு கூறுகிறது. மேலும் அவருக்கு இத்தலத்தில் சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. வியாசமுனிவர் தான் சொல்லி விநாயகப் பெருமான் எழுதிய மகாபாரதம் முழுவதும் தன் மகனான சுகபிரம்ம மகரிஷிக்கு இளம் வயதிலேயே கற்றுக் கொடுத்ததாகவும் அதனை முழுமையாக உணர்ந்தறிந்த சுகபிரம்ம மகரிஷி ஞானியாக விளங்கியதாகவும் அறியப்படுகிறது. மேலும் பாகவத புராணத்தை அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகபிரம்ம ரிஷி எடுத்துரைத்ததன் மூலம் அந்த பாகவத புராணம் இந்த உலகிற்கு கிடைத்ததாக அறியப்படுகிறது. இந்த பாகவத புராணத்தை பக்தியுடன் கேட்டு நல்வழியில் நடந்து வந்தால் ஒருவருக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு மற்றும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. திருஇடையாறு ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிவபெருமானின் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காண போகின்றோம். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களின் வரிசையில் 11வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் மாசி மாதத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இத்தலம் வாஸ்து பரிகார ஸ்தலமாக அறியப்படுகிறது. அதாவது வீடு சம்பந்தமாக பிரச்சனை இருப்பவர்கள், சொந்த வீடு வாங்க நினைப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஈசனை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் குறைகள் களைந்து அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. இத்தலத்தில் ஈசன் பைரவ சுரூபமாக அருள்பாலிப்பதால் இத்தலத்தை வழிபட பில்லி, சூனியம், ஏவல் முதலிய தீய சக்திகள் ஒருவரை அண்டாது என்றும் சொல்லப்படுகிறது. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. திருக்கோவிலூர் வீரட்டானீஸ்வரர் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்தில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அரகண்டநல்லூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒப்பிலா மணீஸ்வரர் சிவாலயத்தை தரிசனம் காணலாம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அரையணிநல்லூர் என்னும் புராண பெயர் கொண்ட இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களின் வரிசையில் 12வது தலமாக போற்றப்படுகிறது. இந்த மலைக்குன்றின் மீதிருந்து திருவண்ணாமலையை நாம் தரிசனம் காணலாம். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தரிசனம் காண வந்த பொழுது இந்த குன்றின் மீதிருந்து திருவண்ணாமலையை நோக்கி தேவாரப்பதிகம் பாடியதாகவும் வரலாறு கூறுகிறது. ரமண மகிழ்ச்சி திருவுருவச் சிலை இத்தலத்தின் பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது.
இத்தலம் அமைந்த மலைக்குன்றின் அருகே காணப்படும் குளம் பீமனால் உருவாக்கப்பட்டது என்று புராண வரலாறு கூறுகிறது. மேலும் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்கு வந்து தங்கியிருந்ததாகவும் சிவ வழிபாடு செய்ததாகவும் அறியப்படுகிறது. திருவண்ணாமலை இங்கிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதுவரை பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற ஞானிகளும் முனிவர்களும் தேவர்களும் வழிபட்ட அற்புதமான 6 சிவாலயங்களை இக்காணொளியின் மூலம் தரிசனம் கண்ட நீங்கள் உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் அமையும் போது அவசியம் இத்தலங்களுக்கு நேரில் சென்று இறை தரிசனம் கண்டு இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய.